இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நீங்க கோல்டு ஃபிஷ்ஷ பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து இந்த பிளாக் கோல்டு வந்து ரேரா தான் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் கடையில வந்து இந்த பிளாக் கோல்டு அவைலபிளா இருக்கும். அப்படி இந்த பிளாக் கோல்ட எப்படி எப்படிலாம் கேர் பண்ணணும்? எப்படி எப்படிலாம் கேர் பண்ணவே கூடாது? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த பிளாக் கோல்டு வந்து நீங்க எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் கோல்டு ஃபிஷ்ஷ கேர் பண்ணிக்கிற மாரி தான். ஏன்னா, இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட இனத்த சேர்ந்தது தான். அதனால நீங்க கோல்டு ஃபிஷ்ஷ கேர் பண்ணிக்கிற மாரி தான் இத வந்து கேர் பண்ணிக்கணும். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கோல்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது மெயினா வந்து இதோட ஐல வந்து நெறைய இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா, நான் வச்சிருந்த பிளாக் கோல்ட்ல வந்து மெயினா வர இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐல தான். ஏன்னா, இந்த ஐ வந்து இது கொஞ்சம் வெளிய வந்து நிக்கும். அதனால ஈஸியா இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ஐல அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அதனால இத மட்டும் நாம ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இதுக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் நெறையா வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால தான் வரும். இத வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது வந்து அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாலே போதும். ஈஸியா வந்து இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி வந்து ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கும். அதனாலேயே அந்த பழைய பாக்டீரியா வந்து தண்ணியில வந்து இருக்கவே இருக்காது. அதனாலேயே இந்த பிரச்சனைய வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபில்டர் வைக்கணுமா? இல்ல மோட்டர் வைக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷ்ஷுக்கும் ஃபில்டர், மோட்டர் தான் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தண்ணி வந்து அழுக்காச்சுனா அந்த ஃபிஷ் வந்து அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகாது. அதனால இந்த ஃபில்டர் மோட்டர்லாம் வைக்கிறதுனால, உங்க ஃபிஷ்ல வந்து ஆ வாட்டர் வந்து கிளீனா இருக்கும். இந்த மோட்டர் வைக்கிறனால, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்ஸிஜன் சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ் மாரி தான். மெயினா தண்ணிக்குள்ளேருந்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். இது வந்து ஆக்ஸிஜன் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கும். அதனால வந்து தண்ணியில வந்து சீக்கிரமா ஆக்ஸிஜன் சப்ளை வந்து கம்மியாயிரும். அதனால நம்ம மோட்டர் வைக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் வந்து தண்ணியில வந்து ஆக்ஸிஜன பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆ இந்த ஆக்ஸிஜன் வந்து கிடச்சிரும். இப்ப நீங்க வந்து இந்த மோட்டர் வந்து வைக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது கோல்டு ஃபிஷ் மாரியே இது வந்து ஆக்ஸிஜன வெளியேந்து எடுக்க ட்ரை பண்ணும். அதுக்கு வந்து இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாய வெளிய விட்டு அது ஆக்ஸிஜன் எடுத்துட்டு இருக்கும். இது வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஃபிஷ் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த ஃபிஷ்ஷ வச்சிருக்கீங்க அப்படின்னா, பெட்டர் இதுக்கு வந்து ஒரு மோட்டர் வைக்க வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அந்த ப்ரீடிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்புட்ன்னா, செப்பரேட்டா அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுக்கு வந்து நீங்க என்ன ஃபுட் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான அதாவது நல்லா ஹெல்த்தியான பில்லட்ஸ் வந்து நீங்க தாராளமா இதுக்கு ஃபீட் பண்ணலாம். அப்படியே உங்களால ஹெல்த்தியான பில்லட் ஃபீட் பண்ணணும்னா, தாராளமா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைவ் ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஓகே இது போதுன்னு சொல்லிட்டு நிறுத்திக்காது. அதனால என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கனால இதுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூ நெறையா இருக்கும். அதனால நீங்க வந்து ஃபுட் போடும்போது கரெக்ட்டா அளவான அளவுன்னு ஃபுட் வந்து இதுக்கு போட்டுக்கணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷ்ஷ பத்தி எல்லாமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்தாலோ, இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும், கண்டிப்பா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் உங்களுக்காக நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.